வணக்கம். எக்ஸல் ட்ரைனிங் லெவல் 1ல முதல் சாப்டருக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த முதல் சாப்டர்ல எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துப்போம். எக்ஸல்ல பாத்தீங்கன்னா பேசிக்கலா நிறைய வெர்ஷன் இருக்கு. 2007, 10, 13, 16, 19, 21, ஆஃபீஸ் 365 நிறைய வெர்ஷன் இருக்கு. முதல்ல நம்ம என்ன வெர்ஷன் யூஸ் பண்றோம் அது எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதை பார்த்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றத பார்ப்போம். முதல்ல என்னென்ன வெர்ஷன் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம், என்ன வெர்ஷன் நம்ம யூஸ் பண்றோம்ன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். நான் ஒரு எக்ஸல் ஃபைல் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஃபைல்னு ஒரு டேப் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஃபைல்னா என்ன, ஹோம்னா என்ன, இன்சர்ட்னா என்னன்றதை பார்க்கலாம். இந்த ஃபைலை கிளிக் பண்றேன், ஒரு விண்டோ எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா கீழே அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். உங்க ஸ்கிரீன் சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்தா அக்கௌண்ட் நேரடியா நீங்க பாத்துக்கலாம். சம்டைம்ஸ் உங்க ஸ்கிரீன் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்கிரீன் சைஸ் இந்த மாதிரி சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், நேரடியா பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷனே வரல இல்லைங்களா. அப்போ என்ன ஆகும், மோர்னு ஒரு பட்டன் வரும். இந்த மோரை கிளிக் பண்ணா இப்போ வருது பாருங்க அக்கௌண்ட். ஓகே, உங்க ஸ்கிரீன் சைஸ் பெருசா இருந்தா நோ ப்ராப்ளம், ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துடும். ஸ்கிரீன் சைஸ் ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா அப்போ நம்ம மோர்ல கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வரும். இப்போ நான் அக்கௌண்ட்டை கிளிக் பண்றேன். இங்க பாருங்க எனக்கு என்ன வெர்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றது இங்க வந்து கரெக்டா. ஸோ எந்த வெர்ஷன் பார்த்துக்கணும். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க வெர்ஷன் மைக்ரோசாஃப்ட் 365. ஸோ ஏன் இதை சொல்றேன்னா, வெர்ஷன் வைஸா சில சேஞ்சஸ் இருக்கும். சில சேஞ்சஸ்லாம் வெர்ஷன் வைஸா மாறும். அது அப்பப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வெர்ஷன் இந்த ஆப்ஷன் இந்த வெர்ஷன்ல தான் இருக்கும், இந்த ஆப்ஷன் இந்த வெர்ஷன்ல இருக்காது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ முதல்ல எந்த வெர்ஷன் செக் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணோம். இதை விட்டு வெளில வந்துடும், எஸ்கேப் பண்ணா வெளியில. ஸோ இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம்.